அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஈரோடு தமிழன் வந்துட்டு நான் கவிதை தொகுப்பா எடுத்துக்கின நூல் வந்து சென்னிமலை கிளியோபாத்ராக்கள். இந்த நூலை பத்தி ஒரு அறிமுகத்தை சின்னதா பார்க்கலாம். இந்த நூல் தான் முதல்ல எழுதின லிமரிக்கு கவிதைக்காக வந்த தமிழ்ல வந்த முதல் நூல் வந்து இந்த நூல் தான். இதை வந்து எந்த பதிப்பகம் பதிப்பிச்சது அப்படின்னா 2002 பாப்லோ பாரதி பதிப்பகம், அந்த பதிப்பகம் வந்து இதை படிச்சு வெளியிட்டு இருக்காங்க. இதுல வந்து மொத்தம் 138 குறும்பாக்கள் இருக்கு. இது வந்து ஒரு புதிய கவிதை வடிவமாகும். இது வந்து லிமரிக்குவும் ஹைக்குவும் சேர்த்து இணைச்சு இருக்கிற மாதிரி ஒரு கவிதை தொகுப்பு நூல் இது. இது வந்து ஜப்பானிய ஹைக்கு போலவே 3 அடியில அமைஞ்சிருக்கு இந்த நூல் வந்து. இதுல வந்து என்ன மாதிரி விஷயத்த வந்து சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஊரையோ இல்ல அந்த ஊர்ல இருக்க ஒரு கதாபாத்திரத்தையோ அங்க நடக்கிற ஒரு நிகழ்ச்சியோ இல்ல ஒரு காட்சியையோ சுவையா நகைச்சுவையோடையும் அதில் எழுதியிருக்காங்க. அந்த கவிதையை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு சிந்தனையும் வரும், சிரிப்போ வரும். சில சமயம் வந்து அந்த கவிதையுடைய தாக்கத்தால நமக்கு வந்து ஒரு வருத்தமான உணர்வோ ஏற்படும். அப்படிப்பட்ட கவிதைகள் தான் இந்த சென்னிமலை கிளியோபாத்ராக்கள் நூல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இருக்க கவிதைகள் வந்து 3 வரியில இருக்குன்னு சொன்னேன். முதல் வரியும் கடைசி வரியும் ஏவும் சந்தமும் இயந்திருக்க மாதிரி வரும். அதாவது ரைமிங்கா வர மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இதுல வந்து இந்த புத்தகத்துல கவிதைகள் இருக்கும். கவிதைகளுக்கு ஏத்த மாதிரி சில படங்களும் வரைஞ்சிருக்காங்க, ஓவியங்களும் வரைஞ்சிருக்காங்க. இந்த ஓவியங்களை வரைஞ்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு தமிழன்பனை இவருடைய நூல்ல குறிப்பா கொடுக்கும்போது கொடுத்திருக்காரு. இதை வந்து சிறப்பா ஓவியம் வரைஞ்சது யாருன்னா வீர சந்தானம் அப்படின்றதுதான் இதை வந்து ஓவியம் வரைஞ்சிருக்காரு. இதை வந்து ஒரு நூல் எழுதுறோம் அப்படின்னாவே பொதுவாவே அதுல பிழைகள், அச்சு பிழைகள்லாம் வரும்ல, அந்த மாதிரி எதுவுமே வராம இதை வந்து ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து அச்சுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா தி நடராசன் அப்படின்றவரு. இவங்களுடைய 3 பேருடைய உழைப்பால வந்ததுதான் இந்த சென்னிமலை கிளியோபாத்ராக்கள் அப்படின்ற நூல் வந்து வந்திருக்கு. இதுல வந்து சில கவிதைகளை நான் சொல்றேன். குருக்களே தெய்வங்கள் ஆனார்கள், கோயில் இல்லா ஊர்களிலே தெய்வங்கள் குடியிருக்க போனார்கள். குருக்களே தெய்வங்கள் ஆனார்கள், கோயில் இல்லா ஊர்களிலே தெய்வங்கள் குடியிருக்க போனார்கள். அதாவது போலி குருமார்களை பத்தி சொல்றாங்க. நான் தான் வந்து தெய்வம், நான் தான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு போலியா இருக்கிற குருமார்களும் இருக்காங்க. அவங்கள பார்த்து தெய்வம் வந்து பயந்து போயிட்டு கோயிலே இல்லாத ஊர்ல போய் நான் ஒளிஞ்சுக்கிறேன், நான் கோயில் இருக்க ஊருக்கு போனா கூட அங்க கூட வந்து நான் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அதனால கோயில் எங்க இல்லையோ அந்த ஊர்ல பார்த்து நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வமே போய் ஒளிஞ்சுக்கிற மாதிரி இதை சொல்லியிருக்காங்க. இதை வந்து இந்த சமூகத்துடைய நிலை வந்து எப்படி இருக்கு, போலியா எப்படி பேர் இருக்காங்க, அதை பார்த்து தெய்வம் வந்து எப்படி வந்து அஞ்சு பயந்து போகுது, என் பேரை வச்சு மக்களை ஏமாத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் போய் ஒளிஞ்சுக்கிற மாதிரி சிந்திக்கத்தக்க கூடிய விதமா இந்த கவிதையை வந்து ஈரோடு தமிழன்பன் எழுதியிருக்காரு. இதே மாதிரி இப்ப போலி குருமார்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னா போலி பக்தர்களுமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. பாடுவது அருட்பா பதிகம் அன்றாடம் உணவில் ஆடு, கோழி, மீன், நண்டு வகைகளே அதிகம். அதாவது அருட்பா பதிகம் அப்படின்றது ராமலிங்க அடிகளார் எழுதியது. அதுல வந்து எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, எல்லாருமே உணவு அருந்தணும் அப்படின்ற மாதிரி பசிப்பின்மையை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த படிக்கத்தை வந்து பாடி எந்த உயிருக்கும் துன்பம் விளைவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பதிச்சு அருட்பா பதிகம் பாடுறாங்க. ஆனா அவங்க யாருமே அந்த வழியை வந்து பின்பற்ற மாட்டிருக்காங்க. எல்லா உயிருக்கும் தீங்கு, அதாவது 5 அறிவு உயிர்களுக்கும் தீங்கு விளைவிக்கிற மாதிரி அதையே அடிச்சு உணவா சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி நம்ம படிக்கிறத வந்து படிப்போட நிறுத்திடாம அதை வந்து நம்ம படிக்கிறதோட நிறுத்திடாம அதை நம்ம வாழ்விலையும் வந்து அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்ற மாதிரி போலியா இருக்க பக்தர்களை பத்தி இந்த கவிதையை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அரசாங்கத்துடைய அவநிலையை சொல்லியிருக்காங்க. புகை பிடித்தால் இறப்பாய், மது குடித்தால் இறப்பாய், இரண்டும் விற்றால் வாழ்வில் சிறப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நிலையை சொல்லியிருக்காங்க. அதாவது புகை பிடிச்சா நம்ம வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துருவோம், மது குடிச்சாலும் அதே மாதிரிதான். ஆனா இந்த ரெண்டுமே வச்சா நம்ம வந்து ரொம்ப பெரிய கோடீஸ்வரனா பணங்கள்லாம் நிறைய சேர்த்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுலயும் சமூகத்தை வந்து நம்ம எப்படி சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவை உணர்வோடு இந்த சமூக சிந்தனையை நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பாசமும் நேசமும் என்ற ஒரு தலைப்பிலையும் ஒரு கவிதை இருக்கு. துபாயில் அதிகமா வெயில், கேள்வி கேட்டார் கவனம் எல்லாம் அவனை இறக்கி வைத்த பையில் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒருத்தர் வந்து தன்னுடைய வறுமைக்காக வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்யறாரு. அவர் அப்படி வெளிநாட்டுக்கு சென்ற இடம் வந்து துபாய். அங்க வந்து ரொம்ப வெயில் அதிகமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து ஊர்ல இருந்து திரும்பி வந்திருக்காரு. அப்ப எல்லாருமே துபாய் வந்து எப்படி இருந்துச்சு, வெயில் அதிகமா வச்சா, நீ கஷ்டப்பட்டியா அப்படின்னு யாரும் கேட்காம அவர் இறக்கி வச்ச பையில வந்து என்னென்ன பொருட்கள்லாம் நம்மளுக்கு வாங்கி வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருட்கள் மீதுதான் அவங்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்களே தவிர அவங்க மீது வந்து எந்த ஒரு அக்கறையும் படாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்றாங்க. அதாவது பொருட்களை தான் மக்கள் எல்லாமே பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொன்னு ஒரு குழந்தைய பத்தி கவிதை எழுதியிருப்பாங்க. இது வந்து ஒரு 2 கவிதை இருக்கு குழந்தைய பத்தி. முதல் கவிதை வந்து குழந்தைக்கு ஒரு பொம்மை பிடிக்கும், குழந்தைக்கு ஒரு பொம்மை பிடிக்கும், உள்ள பொம்மை அத்தனையும் குழந்தை கைக்குள் போக துடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பொம்மை விற்கிறவர் வந்து வராரு. அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த நிறைய பொம்மைகள்ல ஒரு பொம்மையை வந்து செலக்ட் பண்ணுது. இந்த பொம்மை தான் எனக்கு வேணும், இதுதான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட அழுது அடம் பிடிக்குது. அந்த குழந்தை வந்து அந்த பொம்மை வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்குது. ஆனா அங்க கூடையில இருக்க எல்லா பொம்மையுமே நான் வந்து அந்த குழந்தைக்கு கைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புது. ஏன் அப்படி விரும்புது அப்படின்னா, குழந்தை வந்து அது வந்து தூய்மையான உள்ளம் கொண்டது. அதுக்கு என்ன தோணுமோ அதை செய்யும். யார பத்தியும் எதுவுமே தெரியாது. அது யார் மனசும் புண்படுத்தாது. நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் போது ஒரு குழந்தை முகத்தை பார்த்து அது நம்மளை பார்த்து சிரிச்சா கூட நம்ம மனசுல இருக்க எல்லா கவலைகளும் போயிடும். அந்த மாதிரி வந்து ஒரு குழந்தைனாவே அப்படிப்பட்ட தன்மை கொண்டது. அந்த குழந்தை வந்து ஒரு பொம்மையை ஆசைப்படும் போது மத்த பொம்மை எல்லாமே நான் தான் அந்த குழந்தை கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இறந்து போற மாதிரி சொல்லிட்டு ஒரு கவிதை சொல்லியிருக்காங்க. மழலைக்கா இறுதி யாத்திரை, மழலைக்கா இறுதி யாத்திரை, பழகிய பொம்மைக்கு தூக்கம் இல்லை, கேட்கிறது தூக்க மாத்திரை. அப்படி வந்து அந்த குழந்தைக்கு வந்து அவங்க அம்மா பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. வாங்கி கொடுத்து அந்த குழந்தை அந்த கூட ரொம்ப விளையாடி இது பண்ணிட்டு இருக்கு. அது கூட நிறைய பொம்மைகளா இருக்கு. ஒரு நாள் அந்த குழந்தை வந்து இறந்துடுற மாதிரி இதுல சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை இறந்துடுறாங்க. அப்ப அந்த பொம்மைகள் எல்லாமே சொல்லு, ஐயோ அந்த குழந்தை வந்து அவ்வளவு ஆசையா என் கூட விளையாடிச்சே, அது வந்து இப்ப இறந்து போயிடுச்சா, இதை நான் எப்படி தாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மைக்கே தூக்க மாத்திரை வேணுமா. அந்த குழந்தை வந்து இறந்து போனதை தாங்காம அதாவது தூங்க முடியலையாம். அந்த பொம்மைக்கே எனக்கு தூக்க மாத்திரை வேணும், நான் வந்து அதை போட்டுட்டாவது நிம்மதியா தூங்க முடியுதா அப்படின்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இதுல வந்து நிறைய கவிதைகள் இருக்கு. நேரம் கிடைக்கும் போது நீங்களும் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. சுஸ்மிதா அதே போல ஹைக்கூ கவிதைகள் எல்லாம் சென்னிமலை கிளியோபாத்ராக்கள் அந்த கவிதையில நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அதுல நிறைய கவிதைகள் நமக்கு என்ன பண்ணிருக்கு, துணுக்கான கவிதைகள் ஹைக்கூ கவிதைகள் இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கவிதைகளை உங்களுக்கு, அதாவது குழந்தைகளை பத்தி, சுற்றுச்சூழலை பத்தி, மாணவர்களை பத்தி இதையெல்லாம் என்ன பண்றாங்க, அறிமுகப்படுத்தினாங்க. அந்த மாதிரி இந்த நூலானது சென்னிமலை கிளியோபாத்ராக்கள். சார் சென்னிமலை கிளியோபாத்ராக்கள்னு சொன்னீங்களே சார், அங்க பத்தி எதுவுமே சொல்லலையா சார் காதலை பத்தி அப்படின்னா, காதலை பத்தியும் என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த கவிதையில பேசிட்டு போறாரு. அந்த மாதிரி கவிதைகளை எல்லாம் நமக்கு என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஒண்ணு, பறவையோடு சேர்ந்து பற, சிறகுகள் தேவையில்லை, மனிதன் என்பதை நீ மற அப்படின்லாம் என்ன பண்றாரு சொல்றாரு. இப்ப பறவை போல நீ என்ன பண்ணிருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும்டா அப்படின்லாம் என்ன பண்றாரு நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய கவிதைகளை நம்ம பார்க்கலாம். புகைப்பிடித்தால் இறப்பாய், மது குடித்தால் இறப்பாய், இரண்டும் விட்டால் வாழ்வில் சிறப்பாய் அப்படின்ட்டு என்ன பண்றாரு சொல்றாரு. புகை குடிச்சாலும் இறந்துருவடா, மது குடிச்சாலும் இறந்துருவ, ரெண்டையும் வித்துப்பாரு, நீ வாழ்வில் என்ன பண்ணுவ சிறப்பாய் அப்படின்லாம் என்ன பண்றாரு நமக்கு ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி கவிதைகளை என்ன பண்றாரு கொடுத்திருக்கிறாரு சார். இது சொல்றாரு, ஒரு காதலை பத்தியும் சொல்றாரு. மறந்திரா என்கிறாள் கள்ளி, மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவ இறுதியா முடிச்சுட்டு போகும் பொழுது எழுதுறா, மறந்திரா என்கிறாள் கள்ளி. அப்புறம் அதுக்கடுத்து சொல்றாரு என்னது, அதாவது மனந்திருடி போனவள் எதற்காக கேள்வி கொல்லி, அதாவது மறந்திரா என்கிறாள் கள்ளி, மனந்திருடி போன பின்னாடி எதற்காக இந்த கேள்வி கொல்லி அப்படின்ட்டு என்ன பண்றாரு எழுதுறாரு. அப்படியாப்பட்ட காதல் கவிதைகளையும் எழுதினவர் யாரு, அதாவது சென்னிமலை கிளியோபாத்ராவில் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஈரோடு தமிழன்பன். பாதை நடுவில் நடந்தான், சுற்றுச்சூழலை பத்தி பேசுறாரு. பாதை நடுவில் நடந்தான், அதனால விபத்துல இறந்துட்டான், இப்ப பாதையோரத்துல கிடக்குறான் அப்படின்றாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கலாம், பாதையோரத்துல நடந்துட்டு போயிருக்கலாம்ல அப்படின்லாம் சொல்லி என்ன பண்றாரு, அதனால பாதை நடுவுல யாரும் நடக்காதீங்கடா அப்படின்ட்டு என்ன பண்றாரு சொல்றாரு, வண்டி எல்லாம் ஸ்பீடா ஓட்டாதீங்கடா அப்படின்றாரு. அப்ப என்ன பண்றாரு, இதெல்லாம் நமக்கு அறிவுரை சொல்லக்கூடிய கவிதைகளாக என்ன பண்ணிருக்கு. அப்புறம் சொல்றாரு, ஜபமாலை உருட்டும் பாதிரி, பார்வை பார்வை பட்டு பக்கத்து உடம்பு கூசியது ஒரு மாதிரி. ஜபமாலை உருட்டும் பாதிரி பார்வை பட்டு பக்தை உடம்பு கூசியது ஒரு மாதிரி. இன்னைக்கு எப்படி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி அந்த அவல நிலையையும் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு கவிதையில எடுத்து சொல்லக்கூடிய நிலைகளை எல்லாம் என்ன சமுதாயத்தை கண்டிக்கிறாரு, அதே போல சமுதாயத்தை நேசிக்கிறாரு. அப்புறம் சமுதாயத்துக்கு என்ன நம்ம சொல்லணும் அப்படின்றத சொல்றாரு. இது மாதிரி பல்வேறு கவிதைகள்ல நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு சென்னிமலை கிளியோபாத்ராக்களை சொல்றாரு. இதெல்லாம் ஒரு துணுக்குகள். அந்த நூலை நீ வாசித்து பார்க்கும் பொழுது அதை முழுமையடைய முடியும். அப்படியாப்பட்ட ஒரு ஈரோடு கவிஞர் யாரு, ஜெகதீசன். அடுத்த ஒரு கவிதை நமக்கு இறுதியா 5வது கவிதையை வாசிக்க வராங்க. 5வது கவிதை நூலை நமக்கு அறிமுகப்படுத்துறது வராங்க. மின்மினி காடு அப்படின்ற ஒரு புத்தகம். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே மின்மினி பூச்சிகள் எப்படி இருக்குதோ அது போல கவிதையை நமக்கு என்ன பண்ணியிருப்பாரு கொடுத்திருப்பாரு. மின்மினி காடு. கோ எழிலரசி, முதுகலை தமிழ் 1ஆம் ஆண்டு அந்த மாணவி வருமாறு அழைக்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு தமிழன்பனுடைய கவிதைகள் நிறைய இருக்கு. அதுல நான் எடுத்துக்கிட்டது மின்மினி காடுகள் அப்படின்ற புத்தகம். மின்மினி பூச்சிகள் இருள் நைட்ல தெரியும். சின்ன அதோட ஒளி ரொம்ப குட்டி குட்டி குட்டியா இருக்கும். அது மாதிரி இவருடைய கவிதைகள் ரொம்ப குட்டி குட்டியா இருந்தாலும் அந்த மின்மினி பூச்சிகளோட ஒளி மாதிரி ரொம்ப பிரகாசமாகவும் நிறைய சிந்தனைகள் எழுப்பக்கூடியதாகவும் இவருடைய கவிதைகள் இந்த மின்மினி காடுகள் அப்படின்ற புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு. இந்த மின்மினி காடுகள் அப்படின்ற புத்தகம் ஹைக்கூ லிமரிக்கூ அப்படின்ற புது கவிதையுடைய வடிவத்தை தழுவி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதியிருக்காரு. இதுல இயற்கையை பற்றி வர்ணிச்சு நிறைய சொல்லியிருக்காரு. இயற்கையும் அப்புறமா மனிதர்களுடைய அன்றாட வாழ்வுல நடக்கக்கூடியதும் ரொம்ப எளிமையா இருக்கும். இதை படிச்சையோ வேற யாரும் விளக்கம் சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு இருக்காது. இந்த கவிதைகளை நம்ம படிக்கும் போதே நம்மளுக்கே எளிமையா புரியும். அந்த அளவுக்கு ரொம்ப சாதாரண நடையில எளிய சொற்களை கையாண்டு ஈரோடு தமிழன்பன் இதுல கவிதைகள் எழுதியிருக்காரு. 200க்கும் மேற்பட்ட கவிதைகள் மின்மினி காடுகள் என்ற புத்தகத்துல இருக்கு. நான் ஒரு சிலது மட்டும் எனக்கு படிச்சு எனக்கு பிடிச்சது மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். வேர்களுக்கு ஐயம் ஏற்படுமாறு நடப்பது நல்லதில்லை. வெளியே அவை விசாரித்தால் என்ன ஆகுமோ. இப்ப யாருன்னா நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. ஒரு முறை அந்த நம்பிக்கை போயிருச்சுன்னா திரும்பியும் வராது. அதுதான் இந்த கவிதையிலயும் சொல்றாரு. வேர்களுக்கு ஐயம் ஏற்படுமாறு நடப்பது நல்லதில்லை. வெளியே அவை விசாரித்தால் என்ன ஆகுமோ. அதனால ஒரு நம்பிக்கையை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்மையாவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சின்ன கவிதை தான். ஒரு 2 வரி 4 வரி தான். ஆனா அதுல யோசிச்சு பாக்குறதுக்கு நிறைய இருக்கு. அந்த மாதிரி நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. 2வது உள்ளத்தில் ஒரு வண்ணமும் இல்லை, சும்மா வானவில்லை கண்களில் வைத்து என்ன பயன். அதாவது உள்ளத்துல ஒரு நல்ல எண்ணமும் இல்ல, இவங்க நல்லா இருக்கணும், இவங்க இது பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்னு. ஆனா சும்மா அப்படியே பார்க்கும்போது அவங்களை கண்ணால நேர்ல பார்க்கும்போது மட்டும் இப்படி பண்ணீங்களா இதுவா அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசுறதுல எந்த பயனும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. சொற்களை அழைத்து மொழி சொல்லி வைத்தது, மனிதர்களிடம் கவனமாக இருங்கள். இந்த மனிதர்கள் சொற்கள் இருக்கு அப்படின்றதுக்காக அவங்க என்ன வேணா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மொழியை அழைச்சு சொல்லுது சொற்கள். நீங்க இந்த மனிதர்கள் கிட்ட எப்பொழுதுமே கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓவியனிடம் ஒரு நாள் தூரிகை கேட்டது, என்னை ஏன் வரையவில்லை. அந்த தூரிகையை வச்சுதான் அந்த ஓவியர் எல்லாத்தையுமே வரையவாரு. ஆனா அந்த தூரிகை ஒரு நாள் அந்த ஓவியர் வரைஞ்சது இல்ல. அந்த தூரிகை கேக்குது, என்ன ஏன் ஒரு நாள் கூட நீங்க வரையவே இல்லை அப்படின்னு சொல்லி கேக்குது. நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை சரிபார்க்க நான் பனித்துளிகளை துணைக்கு கூப்பிட்டேன், உங்கள் கணக்கே சரியில்லை என்றபடி உதித்தான் சூரியன். நட்சத்திரங்களை நம்மளே நிறைய தடவை பண்ணிருப்போம். எண்ணி பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு உட்காந்து எண்ணுவோம். எண்ணி ஆரம்பிப்போம், திருப்பி நடுவில் விட்டுருவோம், திருப்பி எண்ணிட்டே இருக்குமே தவிர அது எண்ணி முடிக்கவே முடியாது. பனித்துளியின் துணைக்கு கூப்பிடுறாங்கன்னா நைட்ல உட்காந்து எண்ணுவாங்க, அந்த பனித்துளியோட இருக்கும். இப்படி எண்ணி பார்க்கறதுக்குள்ள அந்த சூரியனே வந்துருவா. சூரியனே வந்தாலும் கூட அந்த நட்சத்திரங்களை எண்ணி முடிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு இயற்கையோட அழகை இந்த கவிதையில சொல்லியிருக்காரு. மலை இப்போது வருத்தப்பட்டு என்ன பயன், இப்பொழுது வருத்தப்பட்டு என்ன பயன், அருவி கீழே குதித்து விட்டது. அது ஒரு இயற்கையா நடக்கிற விஷயம் தான். மலையில இருந்து அருவி கீழே வர்றதுலாம் அது அவருடைய கற்பனைக்கும் மனிதனோட வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு எழுதுறாங்க. இருக்கும் போது இல்லாம போயிட்டதுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிச்சு வருத்தப்பட்டு என்ன பயன் இருக்கு, ஒரு பயனும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இருள் எங்கிருக்கிறது என்று பார்க்க வேண்டும், எனக்கு ஒரு விளக்கு கிடைக்குமா சூரியன் ஒரு நாள் கேட்டது. சூரியன் வந்தா இருள் அப்படின்றதே இருக்காது, ரொம்ப வெளிச்சமா பிரகாசமா தான் இருக்கும். அந்த சூரியனுக்கு டெய்லி இந்த பகலையே பார்த்து அதுக்கு ஒரு நாள் இருளை பார்க்கணும் அப்படின்ற எண்ணமும் ஆசையும் வருது. அதனால அது கேக்குது, எனக்கு ஒரு விளக்கு கிடைக்குமா. சூரியன் அப்படின்றத மிகப்பெரிய விளக்கு தான், அது விளக்கு கேக்குது. இருளை நான் பார்க்கணும், எனக்கு ஒரு விளக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அது கேக்குது. முல்லையும் மலரையும் வெளிப்படையாக காட்டிக் கொள்கிறது ரோஜா. நாம் இது மனிதர்களே அவங்க கேக்குறாங்க. அது ஒரு ரோஜா செடி இருக்குன்னா அதுல ரோஸ் ரொம்ப அழகா இருக்கும், அதுல முள்ளுமே இருக்கும். அதுல இருக்கிறது அப்படி வெளிப்படையா அது காட்டுது. ஆனா இந்த மனிதர்கள் அப்படி இல்ல, நீங்க நாம் என்ன பண்றோம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி ஒரு சிந்திக்கும் விதமா இந்த கவிதையை எழுதியிருப்பாரு. இன்னொன்னு ஒரு தாத்தாக்கும் அவங்க பேரனுக்கும், என் தாத்தா பேசுற மாதிரி, என் பேரனின் யானை பொம்மைகளை நான் உடைக்கவில்லை, ஆனால் என் முதுகை விட்டு இறங்க மாட்டேன் என்கிறானே, என்ன செய்ய. பேரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா தாத்தாவோட முதல்ல உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க தாத்தா சொல்றாரு ஒரு கிண்டலா ஒரு நகைச்சுவையா, நான் அவனோட யானை பொம்மை உடைக்கவே இல்லையே, ஆனா என் மேல உட்காந்துட்டு இறங்கவே மாட்டேன் நடமுடிக்கிறான், நான் என்ன பண்ணேன் என்ன பண்றேன் நான் அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கறான்.
விளக்குகள் எதிர்பார்ப்பதில்லை, விடிந்ததும் சூரியன் நன்றி சொல்வான் என்று. சூரியன் இருக்கு, சூரியனுக்கு அப்புறமா இருள். இருள் வந்ததுன்னா நம்ம எல்லாம் லைட் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்போமா, அந்த லைட் வந்து யோசிச்சு பாக்குறது இல்ல. இப்போ சூரியனோட வேலையை வந்து நம்ம செஞ்சோம், சூரியன் வந்து நம்மளுக்கு நன்றி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த உலகத்தில் எல்லாமே தலைகீழ், எவர் கேட்பது? இந்த உலகத்தில் எல்லாமே தலைகீழ், எவர் கேட்பது? இது வந்து கொஞ்சம் பேசுது யாருன்னா, வௌவால்கள் விமர்சன கூட்டம் மரக்கிளைகளில். வௌவால்கள் தான் மரத்துல வந்து தலைகீழே இருக்கும். அது வந்து சொல்லுதான் இந்த உலகத்துல எல்லாமே தலைகீழே இருக்குது, இத சொன்னா யார் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த வௌவால்கள் எல்லாம் வந்து மரக்கிளையில உட்காந்து விமர்சனம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உன் கனவுகளை கழுவி வைக்கட்டுமா என்று என்னை தொடாத தூக்கம் கேட்டது. தூக்கம் வந்து கேக்குது, உன் கனவெல்லாம் நான் கழுவி வைக்கட்டுமா? தூங்கும் போது கனவு வரும்ல அது. உன்னை முதலில் கழுவி கொண்டு அதை பற்றி பேச என்னிடம் வா என்றேன். அதாவது இந்த தூங்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு முதல்ல கனவே வருது, இந்த தூக்கத்தை நான் முதல்ல கழுவிட்டனாவே எனக்கு போதும், உன்னை முதல்ல எனக்கு கழுவிட்டு வந்து அப்புறம் என்கிட்ட பேசு நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவு கிட்ட வந்து சொல்ற மாதிரி இதை எழுதியிருக்காரு. அழுவதே வாழ்க்கை இல்லை, அழுவதற்கு ஒரு சந்தர்ப்பமும் இல்லாமல் போவதும் வாழ்க்கை இல்லை. எப்பவுமே சந்தோஷமாவும் இருக்காது, எப்பவுமே துன்பமாவும் இருக்காது, ரெண்டுமே தான் இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன கவிதையை வந்து அழகா வந்து இதுல சொல்லியிருப்பாரு. வானம் விழுந்துவிடும் என்று அஞ்சுகிறவன் எந்த ஊரிலும் வாழ முடியாது. வானம் விழுந்துவிடும் என்று அஞ்சுகிறவன் எந்த ஊரிலும் வாழ முடியாது. இடிகளை கையில் பிடிப்பேன் என்பவன் பக்கத்து வீட்டிற்கு எரிமலை குடி வந்தாலும் பயப்பட மாட்டான். என்ன சொல்றாங்கன்னா, வானம் அப்படின்றது இந்த உலகத்துல எங்க போனாலும் இருக்கும், ஐயோ அது மேலதான் இருக்கே, நம்ம மேல விழுந்துரும் அப்படின்ற பயத்துல இருக்கவன் வாழவே முடியாது. அந்த மாதிரி எரிமலையே பக்கத்து வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த இடியை கையில பிடிக்கிறவன் எரிமலை இருந்தாலும் பயப்பட மாட்டான். எல்லாத்துக்குமே பயந்துட்டு இல்லாம எப்பவுமே துணிச்சலா தன்னம்பிக்கையோட தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கவிதை கூறுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. இந்த 5 முத்தான படைப்புகளையும் நம்ம பார்த்தோம். ஈரோடு அப்படின்னாவே ஈரோட்டு பெரியார் முன்னாடி இருந்தாரு. அதுக்கடுத்தது இப்ப ஈரோட்டு ஜெகதீசன், ஈரோடு தமிழன்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இன்னைக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு கவிஞராக வலம் இருந்து போன மாதம் இறந்து போன ஒரு கவிஞன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய படைப்புகள் பாத்தீங்க அப்படின்னா 90க்கும் மேற்பட்ட கவிதை நூல்களை எழுதி குவிச்சிருக்கிறான் மனுஷன். அதுக்கடுத்தது மொழிபெயர்ப்பு நூல்கள், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா புது புது வடிவங்களை தமிழுக்கு கொடுத்துட்டு போயிருக்கான். லிமரைக்கோ, ஹைக்கூ, சென்ட்ரியோ, பழமொன்றியோ, இப்படி பல்வேறு கவிதை வடிவங்களை நம்ம தமிழ் இலக்கியத்துக்கு அறிமுகப்படுத்திட்டு போனவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஈரோடு தமிழன்பன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவிதைகள் அப்படின்னும் போது பாரதியார் வாழ்ந்த காலகட்டத்துல அது ஒரு வசன கவிதைகள், அந்த மாதிரி ஒரு விதமான கவிதைகளை எல்லாம் அவரு அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கடுத்து ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி கவிதைகளை எல்லாம் அள்ளி நமக்கு தெரிச்சிட்டு போயிருக்கிறாரு. அப்படியாப்பட்ட ஈரோடு தமிழன்பன் நம்ம கல்யாண பந்தியில உட்காந்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது நமக்கு கல்யாண பந்திக்கு அடுத்தது ஒரு பின்னாடி ஒரு வரிசை இருக்கும். நம்ம எப்படா எந்திரிடா அப்படின்ற மாதிரி. அதுக்கு அடுத்தது நம்மள என்னது, சீக்கிரம் இதை காலி பண்ணுடா அப்படின்ற மாதிரி அதுக்கு அடுத்தது ஒரு நிகழ்வு இருக்கு. அது மாதிரி என்ன பண்றாங்க, நமக்கு இந்த நிகழ்வுகள் நமக்கு தொடர்ந்து என்ன பண்ணிருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு வகையில என்ன பண்ணிட மாட்டீங்க, வந்துட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, உங்களுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி வகுப்பு, அதே போல இந்த ஈரோடு தமிழன்பன்லாம் முக்கியமான படைப்பாளி. அந்த முக்கியமான படைப்பாளி பத்தி எல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கணும், நிறைய தெரிந்துக்க வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கு. இந்த மின்மினி காட்டுல நிறைய ஒரு கவிதைகளை ஒரு அறிமுகப்படுத்துறாங்க. மின்மினி பூச்சிகள் போல அப்படியே பட்டு தெரிக்கிற மாதிரி, வேறு எப்பயுமே எப்படியும் மண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கும். அது போல சாமி எப்பயுமே என்ன பண்ணிருக்கு, கருவறைக்குள்ளதான் இருக்குது. அது வெளியே வந்தாதான் தெரியும். நீ பண்ற அயோக்கியத்தனத்துக்கு, நாம பண்ற அயோக்கியத்தனத்துக்குலாம் அது வெளியே வரும் பொழுதுதான் ஐயோ, அது அதனாலயே அதை என்ன பண்ண முடியாது, பொறுக்க முடியாது. அதனாலதான் அது என்ன பண்ணிருக்கு, அது சாமியாவே இருக்கு. அப்ப இந்த வேர் எப்படி மண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கு, அந்த கவிதை தான் முதல் கவிதையை அறிமுகப்படுத்தினாங்க. அப்ப அது வரக்கூடாது. அதாவது வந்துருச்சு அப்படின்னா நிறைய உண்மைகள் தெரிய வரும். அதனால நீ என்ன பண்ண, நேர்மையா நடந்துக்கோ அப்படின்ட்டுலாம் என்ன பண்ணிருக்க, நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கவிதைகளாக அந்த மின்மினி காடுல அதே போல என்ன பண்ணிருக்கேன், நிறைய கவிதைகளை நமக்கு சொல்லிட்டு போறாரு. அதுல ஒன்னு ரெண்டு மட்டும், அதாவது யார் பசிக்கோ உணவு சுரந்த அமுத சுரபியில் உதயகுமாரன் பசிக்கு ஒரு பருக்கை கூட இல்லாமல் போயிற்று. இந்த கவிதையை பார்த்தீங்க அப்படின்னா மேலோட்டமா இருக்கும், ஆனா அதுக்குள்ள ஆழமான பொருள்கள் என்ன பண்ணிருக்கு, உள்ளார ஒளிஞ்சிருக்கு. அமுத சுரபியை வச்சிருந்தவங்க மணிமேகலையை துரத்தி என்ன பண்றாங்க, விரும்பினவர் யாருன்னா உதயகுமாரன். ஆனா இறுதி வரை அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காம அவங்க என்ன பண்றாங்க, புத்த மதத்தை தழுவி போயிட்டாங்க. அப்படியேப்பட்ட ஒரு கவிதைகள் அப்படின்னும் பாத்துக்கலாம். இல்ல அதுல வேறு ஒரு துணியிலையும் என்ன பண்ணலாம், அதான் சொல்றாரு இவரு,
கவிதைக்கு அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே உரைநடை எழுதக்கூடாதுரா, கவிதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உரை எழுதக்கூடாதுரா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உரை எழுதணும் அப்படின்னா அந்த உரையோட நின்று போயிருந்தா. அதனால கவிதைக்கு உரையே எழுதக்கூடாது. வாசகன் பல்வேறு விதமா பல்வேறு கவிதைகளை புரிஞ்சுக்குவான். அதனால கவிதைக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது, உரை அப்படின்ட்டு ஒண்ணு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஈரோடு தமிழன்பன். அப்புறம் சொல்றாரு, இரவை ஏன் காதலிக்க வேண்டும் மெழுகுவர்த்தி, இரவை ஏன் காதலிக்க வேண்டும் மெழுகுவர்த்தி. அப்புறம் அதுக்கு சொல்றாரு, காதலித்து விட்டு இப்படி விடிய விடிய ஏன் கண்ணீர் விட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. காதலும் அப்படிதான் இருக்கு, துரத்தி துரத்தி காதலிக்கிறது. அப்புறமா என்ன பண்ணிருக்கு, ஐயோ உன்னை ஏன்டா காதலிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வருத்தப்படுறது. அதனால என்ன பண்ணிருக்கு, வீட்டுல பார்க்கக்கூடிய நபர்களை திருமணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு அப்படின்லாம் என்ன பண்றாரு, நமக்கு அறிவுறுத்தக்கூடிய கவிதைகளை எல்லாம் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். அதுக்கடுத்து சொல்றாரு, பாதை போடுவதும் இல்லை பாதையை அழிப்பதும் இல்லை, பறவைகள் சொன்ன பாடம். பறவைகள் எப்படி பாடுறா இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்றாரு சொல்றாரு, அது பாதை போடுறதும் இல்ல அழிக்கிறதும் இல்ல, ஆனா ஒரே தடத்துல போகுது, ஒரே தடத்துல வருது ஆகாயத்துல. இல்ல என்ன பண்ணிருக்கு, நடந்து போனாலும் அது என்ன பண்றது, யாருக்கும் எந்தவித துன்பமும் கொடுக்கறதில்ல. ஆனா மனிதன் அப்படியா இருக்கிறான் அப்படின்லாம் என்ன பண்றாரு, நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரைகளை இந்த மின்மினி காடு அப்படின்ற புத்தகம் நமக்கு அறிமுகப்படுத்துது. அதே போல 5 புத்தகங்களும் 5 முத்துக்கள் அப்படின்ட்டு என்ன பண்ணலாம் சொல்லலாம். அதே போல வாசித்த 5 மாணவிகளும் 5 முத்தான கருத்துக்களையும் உங்களுக்கு எடுத்து சொன்ன முத்தான மாணவிகள். இந்த மாதிரி ஈரோடு தமிழன்பனை பற்றி நீ என்ன பண்ணிருக்க, இங்க கேட்டவங்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ணலாம், 1 மார்க் நீ அட்டன் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கு, இந்த ஆய்வரங்கம் என்ன பண்ணிருக்கு, உனக்கு பயனுள்ள வகையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வரங்கத்துக்கு வழி நின்று நடத்திய துறை தலைவர் ஐயா, அப்புறம் நம்ம ஆய்வரங்கத்தை தலைமையேற்று நடத்திய தவமணி அம்மா, அதே போல ஸ்வேதா அம்மா, அப்புறம் நமக்கு பல்வேறு பேராசிரியர்கள், இந்த ஆய்வரங்கத்தை சிறப்புற நடத்துவதற்கு பயனாக இருக்கக்கூடிய நம்ம முதுகலை மாணவர்கள் மற்றும் இளங்கலை மாணவர்கள், இவர்களுக்கு எல்லாருக்கும் முதற்கனாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. சிறப்புங்கய்யா, மிக அற்புதமான ஒரு தலைப்புல ஈரோடு தமிழன்பன் அவர்கள் நினைவாக 2 நிகழ்வுகள் நமக்கு நம்ம கல்லூரியில நம்ம துறையில நடந்திருக்கு. ஒண்ணு, மகாகவியுடைய பிறந்த நாள்ல வீரபாண்டியன் அவர்கள், எழுத்தாளர் வீரபாண்டியன் அவர்கள் மகாகவி மரபில்னு ஈரோடு தமிழன்பன் குறித்து உரையாற்றினார். அதனை தொடர்ந்து அறிவன் வட்டத்துல அவருடைய கவிஞர் ஈரோடு தமிழன் யாரு, ஒரு கவிஞர், அதுல ஏகப்பட்ட பங்களிப்புகளை செய்திருக்கிறார். அவர் அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு 5 நூல்களை எடுத்துக்கிட்டு 5 பேர் பேசினார்கள். அவர்கள் செம்மையாக பேசிய அவர்களுக்கும் அதை ஒருங்கிணைத்து நடத்திய பேராசிரியருக்கும் நமது பாராட்டுக்கள். அந்த மாணவ செல்வங்களுக்கு தமிழ் வழியின் வீராயி என்ற கவிதை தொகுப்பை அவர்களுக்கு ஒரு பரிசாக அவரே யார் யார் நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவரே நம்ம அப்பாதுரை அவர்களே வழங்குவார்கள் என்று சொல்லலாம். எல்லாமே கவிதையில எல்லாமே ஒரு வடிவம். அதனால எல்லாருமே என்ன பண்றாங்க, அவங்களுடைய தொழில ஒவ்வொரு கவிதையும் அறிமுகப்படுத்துறாங்க. முதல்ல நமக்கு ஐயம்மன்ல இருந்து ஆரம்பிக்கும். ஐந்து கவிதை அடுத்தது 2வது தர்மிகா. அடுத்தது 3வது கிளியோபாத்ரா. சென்னிமலை கிளியோபாத்ரா வரவேற்பு சொன்னவர்களுக்கும் ஒரு நன்றி சொல்ல போறவங்க ஒருத்தர் இருப்பாங்க. சந்தியா வரவேற்புரை ஆற்றிய நன்றி சொல்றதுக்கு முன்னாடி அப்புறம் நம்ம பணித்தேர்வு தமிழ்ல தொடர்ந்து ஆசிரியர்கள் பங்களிப்பு செய்து நிகழ்ச்சிகளை நடத்துறாங்க. சென்ற முறையும் இந்த வகுப்பம் நடத்தக்கூடிய பேராசிரியர் நீலமேகம் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு.
இதை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தின பேராசிரியருக்கு